நடிகர் விஜயின் பிரபலம் 90களில் இருந்த ரஜினிகாந்தின் பிரபலத்துடன் அடிக்கடி ஒப்பிடப்படுகிறது. ஆனாலும் அரசியலில் இருந்து விலகுவதாக அவர் அறிவித்து 5 ஆண்டுகளுக்கு மேலான நிலையில் அந்த சூப்பர் ஸ்டார் இப்போது ஒரு அரசியல் சர்ச்சையில் சிக்கியுள்ளார். இதுக்கு காரணமார் தர்மராஜ், அதாவது தவகவின் எலெக்ஷன் நிர்வாக குழுவின் பொதுச் செயலாளரும் விஜயின் டீமில் ஒரு முக்கிய நபருமானவர். மார்ச் 12ஆம் தேதி ஒரு பொது மீட்டிங்கில் ரஜினிகாந்த் உடல்நலக்குறைவால் அரசியலில் இருந்து விலகவில்லை, மாறாக திமுகவின் அச்சுறுத்தலால் தான் விலகினார் என்று கூறினார். அரசியல் ரீதியான மிரட்டல் இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். அதே சமயம் விஜய்க்கு அவர்களை எதிர்கொள்ளும் தைரியம் இருப்பதாக அவர் கூறினார். எனவே திமுக நிச்சயமாக இந்த முழு சம்பவத்தையும் அறிக்கையையும் கண்டித்து மன்னிப்பு கேட்டாலும் எதிர்க்கட்சியான NDA அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் பல தலைவர்கள் MGR மற்றும் ஜெயலலிதா மட்டுமல்ல, பிரதமர் மோடியாலும் பெரிதும் மதிக்கப்பட்ட ஒருவரை அவர் மதிப்பிழக்க செய்துவிட்டார் என்று கூறி இதை கால் செய்வதற்கு 4 நாட்கள் எடுத்துக்கொண்டனர். ஆய்வாளர்கள் தவெகவுடன் ஒரு கூட்டணி, ஒரு தந்திரோபாய கூட்டணி வைப்பார்கள் என்று அவர்கள் இன்னும் நம்பிக்கையுடன் இருந்ததால் தான் அப்படி நடந்திருக்கலாம் என்றும், இப்போது வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கை அந்த நம்பிக்கை தகர்ந்து விட்டதற்கான சான்று என்றும் சுட்டிக்காட்டுகின்றனர். தமிழ்நாட்டில் ஒரு தெய்வமாக மதிக்கப்படுபவரும் இப்போதும் அந்த அந்தஸ்தில் இருப்பவருமான ஒருவரை தவெகவின் விஜய் அவமதித்து விட்டார் என்பதை காட்டுவதற்கு NDA கூட்டணிக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பாக இருந்திருக்கும். ரஜினிகாந்த் நிச்சயமாக அவருக்கே உரிய பாணியில் இந்த சர்ச்சையை புழங்க விட்டு இப்போதுதான் சொன்னது பற்றி ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார். தர்மராஜ் சொன்னது ஒரு பொய் என்றும், தனக்கு ஆதரவாக அறிக்கைகளை வெளியிட்ட மற்ற தலைவர்களுக்கும் அவர் நன்றி தெரிவித்துள்ளார். 1996இல் பிரபலமாக ரஜினிகாந்த் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது என்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். இப்போது நிச்சயமாக அவர் மிகவும் ராஜதந்திரமாக இருக்கிறார். மேலும் அவர் தனது அறிக்கையை காலம் பேசாது, ஆனால் அது காத்திருந்து தன் பதிலை சொல்லும் என்று கூறி முடிக்கிறார்.